ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு எனது இனிய பணிவான வணக்கங்கள். வணக்கம் சிம்மராசி நண்பர்களே. அனைத்து விதமான கூட்டங்களை ஒருங்கிணைத்து தலைவனாக இருப்பது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறத உங்களை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக பொதுஜனங்களுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த ஐடியாஸ், ட்ரிக்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு இன்பார்னாக வந்துருச்சு. ஆனாலும் இவர்களால் வரக்கூடிய சிக்கல்களையும் நீங்கள் ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருப்பதனால பல நேரத்தில் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் ஏதோ பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயம். இந்த சூழ்நிலையில் 16ஆம் தேதி பிப்ரவரிலேருந்து 22ஆம் தேதி பிப்ரவரி கூடிய இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசிநாதனான சூரிய பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்துல போய் உட்கார்றார். 12க்குரிய சந்திர பகவான் அங்கே அமர்கிறார். புதன் உங்களுடைய ராசியின் 2ஆம் இடத்துக்காரரும் உங்கள் ராசியின் லாபஸ்தானத்துக்குரியவரும் இங்கே அமர்கிறார். 3ஆம் இடத்துக்காரரான சுக்கிர பகவான், 10ஆம் இடத்துக்கான சுக்கிர பகவான் இங்கே அமர்கிறார். 4ஆம் இடத்துக்கான செவ்வாய் பகவானும் பூர்வ புண்ணியத்துக்கான செவ்வாய் பகவானும் இங்கே அமர்கிறார். 5ஆம் இடத்திற்கும் அஷ்டமத்திற்கும் உரிய குரு பகவானால் பார்க்கப்படுகிறார். இப்படி அனைத்து விதமான தொடர்புகளையும் ஏற்படுத்தி கிரகச் சேர்க்கைகள் உங்களுடைய 7ஆம் இடம் என்கிற தொழில் வெற்றி ஸ்தானத்திலும் கலத்திர ஸ்தானத்திலும் அமர்கிறது. இந்த தொழில் ஸ்தானம் இல்லை வெற்றி ஸ்தானத்திலே அமர்வதனாலே நிறைய அலைச்சல்கள் வரும். சந்திர பகவான் இருக்கிறதுனால சுகங்கள் உண்டு. செவ்வாயும் ராகும் சேர்வதனாலே வேண்டாத தேவையில்லாத காசிப்ஸ் போன்ற கலகங்கள் மனதை டிஸ்டர்ப் பண்ணினே இருக்கும். அது கொஞ்சம் ஓவர் கம் பண்ணுற மாதிரி 2ஆம் இடத்துக்காரரான புத பகவான் அமர்வதனாலே கணவன் மனைவிக்குடைய ஒரு ஒற்றுமையும் உண்டாகும். ஒரு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலையை காட்டும். ஆனால் கலத்திரத்தினிடையே கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகளை சுக்கிர பகவான் ஏற்படுத்துவார். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு தெரிகிறது. ரொம்ப லேவிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, செலவுகள் ஜாஸ்தி பண்ணுறதுக்கான மனநிலை இருந்தால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் குருவின் பார்வை அங்கே அமையிறது. அதனால் தேவையான விஷயங்களிலே செலவு பண்ணும்போது சுப செலவுகள் நிறைய உண்டாகும். அந்த சுப செலவுகள்னாலே வரக்கூடிய ஆடை ஆபரணங்கள் போன்ற வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் ஏற்படும். அதனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அந்த எக்ஸ்பென்சஸ்லாம் நல்ல செலவுகளுக்காக அப்படிங்கிறதுனால மனசும் கொஞ்சம் சந்தோஷமாக அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய சூழ்நிலையை இருக்கும். கும்பராசியிலிருந்து மேஷராசி வரை சந்திரன் பயணம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு 7ஆம் இடத்திலிருந்து அந்த பூர்வ புண்ணியஸ்தானம் வரைக்கும் போகக்கூடிய காலகட்டங்களிலே புதன் வியாழன் போன்ற காலங்களிலே சந்திராஷ்டமம் எஃபெக்டும் இருப்பதனாலே கொஞ்சம் மனதிலே தடுமாற்றங்கள் இருக்கும்போது டிசிஷன் எடுக்காமல் இருப்பது நல்லது. அந்த டிசிஷனை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி அதுக்கப்புறமா நல்ல ஒரு தெளிவான சிந்தனை வந்தவுடனே செயல்பாடுகளை கொண்டு போனீர்கள் என்றால் அது ஒரு காஷனாக அமையும் அப்படிங்கிறது மைண்டில் வச்சுக்கிடுங்க. காரியங்கள் வேகமாக நடக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்காதீங்க. நல்லது நடக்க இறைவனை வேண்டிக் கொண்டு நீங்கள் வாட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள். நல்ல காரியங்கள் டெஃபினட்டாக உண்டு. அதுவும் தாய் தந்தையர்களின் அனுகிரகமும் மூத்தவர்களின் அனுகிரகமும் எப்போவுமே வேண்டும். அப்படி நம்மளுடைய முதியவர்களின் அனுகிரகத்தை பெறுவதற்கான ஒரு நல்ல வழி அப்படின்போது அவர்கள் நம்மளை விட்டு இல்லாத காலங்களில் நம்ம திதி தர்ப்பணங்கள் செய்வதுன்னு வச்சுருக்கிறோம் அமாவாசை தினத்துங்களே. அப்படிப்பட்ட அமாவாசை தினம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருகிறது. அந்த நாளிலே நீங்கள் அவசியம் திதி தர்ப்பணங்கள் செய்பவர்களாக இருந்தால் செய்துவிட்டு நண்பகல் 11:36 12:24 என்ற காலகட்டமான அபிஜித் முகூர்த்தத்திலே
உங்களால் இயன்ற தான தர்மங்கள், முக்கியமாக கோதுமை தானம், இதை செய்ய உங்களுடைய வாழ்க்கையிலே நல்லதொரு நிலைப்பாடுகளை நீங்கள் எதிர்நோக்கலாம் என்ற ஒரு நல்ல செய்தியை உங்கள் முன் வைக்கிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.